இந்த சிலையை செஞ்சது யாரு? கண்ணாடியில செஞ்ச பிள்ளையார எப்படியா கம்மாயில கறப்பீங்க? தண்ணிக்குள்ள கண்ணாடி துண்டு கிடந்துச்சுன்னா நாளைக்கு உங்க பிள்ளை குட்டிக கம்மாயில இறங்கி எப்படி குளிக்கும்? அங்க கிடக்கிற மீன்களுக்கு ஆபத்துன்னு யோசிக்க மாட்டீங்களாயா? என்னையா சொல்றான்? அதான் நடந்து போச்சுல, கரைக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்றான். ராயப்பன், என்ன இதெல்லாம்? இவங்க கிட்டலாம் போய் நியாயம் பேசவே முடியாது. இந்த பாருங்க, பூமலை கொண்டு மீன்பிடி திருவிழா இன்னும் 10 நாள் கழிச்சு வருது. அதுக்கப்புறம் பிள்ளையார் கரைக்கிறத பத்தி பேசிக்கலாம். பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சு 4வது நாள் பிள்ளையார கரைக்கணும். ஏற்கனவே 2 நாள் முடிஞ்சு போச்சு. என்னடா போர்வால் நான் சொல்றது? ஆமாண்ணே. சட்டப்படி கண்ணாடியோட பிள்ளையார கரைக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அவங்க திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் கரைச்சோம்னு எங்க மான மரியாதை என்ன ஆகுறது? வேணும்னா அவங்க நாளைக்கு மீன்பிடி திருவிழா வச்சு முடிச்சு சொல்லுங்க. நாங்க நாளை கழிச்சு பிள்ளையார கரைச்சுக்கிறோம். டேய், முதல்ல அருவாளை கீழே போடுறா. போட்டிருக்க அரை டவுசர் இன்னும் இடுப்புல நிக்கல, அதுக்குள்ள வீம்பா? உங்க அப்பா டவுசர் போட்ட காலத்துல இருந்தே எங்களுக்கு தெரியும். தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. எங்க அப்பாவை ஏன் இழுக்கிற? அதுக்கு உங்க அப்பா டவுசர் போட்ட இன்ஸ்பெக்டரா இருந்தப்பவே தெரியும்னு சொல்ல வந்தேன். இதனால 2 ஊர்க்காரங்களுக்குள்ள அடிதடி சண்டை வரக்கூடாது. இத பாருங்க, பிரச்சனைக்கு நல்ல முடிவா பேசி தீர்த்துக்கலாம். எப்போ எங்க அத சொல்லுங்க சார். இவங்க பிரச்சனைக்கு இவங்க வழியில தான் பதில் சொல்லணும், வேற வழி இல்லை. நாளைக்கு மார்னிங் பேப்பர்ல பாத்துக்கோங்க. சொல்லுங்க சேட்டா. 2ஆம் நம்பர் வேலை பார்க்கறது நீ கொலை பண்ற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்ல. நீ நாளைந்து கடைக்கு வா, எனக்கு நான் ட்ரைனிங் தரேன். வார்த்தை முக்கியம் சேட்டா. ஃபீலிங்ஸ், எந்த ஜோக்கர் கோல்டு எடுத்துட்டு வந்து ஒருத்தன் எங்கிட்டே வேலை பேசுறான் தெரியுமா உனக்கு? அவனைத்தான் நான் 1 மாசமா தேடிட்டு இருக்கேன். அப்ப கோல்டு காணாம போனது சத்தியம். நீ தான் என்கிட்ட மறைச்சிருக்கல்ல? 80 90 தப்புதான் சேட்டா. பதுக்கின இடத்துல பொருள் தொலைஞ்சா பரவாயில்ல, பதுக்கின இடமே தொலைஞ்சு போச்சு. ஸ்கூல் பைய தொலைச்ச மாதிரி கதை பறையா பண்ணு. 120 140 மதுரையில வெளிய பொலிட்டிக்கல் செல்வாக்குள்ள ஆளான்னு கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் திருமங்கலத்துல வெளிய நகைக்கடை வச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கே அறியாம். ஒராഴ്ചയിൽ கோல்டு வேணும் எனக்கு. வேறத சுத்தின தூக்கி தெரியாத கண்டுபிடிக்க வழிய பாருடா. 170. ஓ மை காட். சார், பிரஷர் உங்களுக்கு 170 தாண்டி போயிருச்சு. கொலை பண்ணிட்டு ஃபீல் பண்றதுனால தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ரெவினே பேர் வந்துச்சு. அதுவே இப்போ உங்க ஆட்டுக்கு வந்து யமனாவும் வந்து போச்சு. ஸோ டென்ஷன் ஆகாம அடுத்து என்ன பிளான்னு யோசிங்க. திருமங்கலம் போறோம். என் கையில போடுங்க. தொப்பி போடுங்க, அதான் அழகு. இவன் தான் தேசு. எரிமலை குண்டு தான் இவன் சொந்த ஊர். வா வா. இது இவன் அப்பன், பட்டச்சாராயம் காய்ச்சறதுல கிங். தேசுக்கு தொழில்னா தஞ்சாவூர்ல இருக்கிற இவன் தோஸ்து அட்டாக் பாண்டிக்கிட்ட இருந்து போலி நகையை வாங்கி போலீஸ் செட்டுக்கிட்ட அடமான வச்சு பிழைக்கிறது. ஆனா இவன் கிரகம் எப்படினாலும் போலீஸ்ட மாட்டிப்பான். எப்படியா கண்டுபிடிச்ச? சார், 1 மாசமா தின்சா வல்வி கொண்டு வந்து அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போவான் சார். சந்தேகம் வந்து செக் பண்ணி பார்த்துச்சு சார். சொம்பு வல்வி மேல தங்கம் முலாம் பூசி திக்கா ஏமாத்திருக்கா சார். வேஸ்டா நீ. செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடன். அந்த தகுதி உனக்கு இல்ல. செய்யற தப்ப ஒழுங்கா செய்யறவன் தான் திருடன். அந்த தகுதி உனக்கு இல்ல. அந்த தகுதி உனக்கு இல்ல. தகுதி உனக்கு இல்ல. ஹாய். தகுதியே இல்லைன்னாலும் இவனுக்குள்ள ஒரு திறமை ஒழிஞ்சிருக்கு. பூட்டுக்கே தெரியாம பூட்டை திறக்கிறதுல கில்லாடிங்க. சார், இங்க பாருங்க. சப்பு நிறைய அவன. உன்னோட ஒரே தொல்லையா போச்சு. சார், இப்ப பேச அடிச்சிங்க. நானே என்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிச்சது போதும். வழக்க கழட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 2 நிமிஷம் இருக்கணே. அப்புறம் என்ன உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஓட வேண்டிய ஈர மண்சட்டி. ஈர மண்சட்டியா? ஒன்னு தொழில நீ மாத்து, இல்லாட்டி நான் மாத்திக்கிறேன். சார், ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி காப்பாத்தி விடுங்க சார். ஒரு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வாய் வலிச்சு போச்சு. சார், ஒரு திருடனோட கஷ்டம் ஒரு திருடன் தான் சார் தெரியும். சார், தெரியாம வந்துருச்சு.
எனக்கு யார் சார் இருக்கா? நீங்கள் என் அப்பா மாதிரி, இவர் என் சித்தப்பா மாதிரி. அகராதி பறந்தவள எங்க கிட்டே வா, பிச்சை எரிஞ்சு விடுவேன். ஏட்டா இப்படி உள்ள தள்ளி விடுங்க. ஜேசே வாப்பா. அப்பாவா முல கொண்டா. அண்ணே என்னங்கண்ணே? உட்காரியா. வணக்கம். காரியா, கோர்ட்டு கேஸுன்னு போனேன்னா அவனுக்கு தண்டனை மட்டும் தான் கிடைக்கும். உனக்கு 10 பைசா கிடைக்காது. ஐயோ, அவனை பேசி கரெக்ட் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன். அப்புறம் பைசல் பண்ணிக்கிறோம். சரிங்க. இவனை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சேட்டு மாதிரியே தெரியலையே. எது செஞ்சாலும் சரிதாங்கய்யா. கண்டிப்பா செய்றேன். செய்யுங்கய்யா. போயிட்டு வாயா. நன்றியா. போறத பாரு, சிப்பா போட்ட ஆன மாதிரியே. ஐயோ ஏட்டு சார், அந்த தேசு போயில வெளியடியா. நீ எப்படா அங்க வந்த? குப்பலால் எப்போ போனாரோ அப்போ வந்துட்டேன் சார். ஆமாம், அஜிடேஷன் விளைவில் வெயிட்டாக போட்டிருப்பேன். அப்புறம் அடே நீங்கள் வேறங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக இருந்தது. புது காஸ்டியூம்லாம் வாங்கியிருக்க பாருங்க. வரவு செலவு ஈக்குவல் இந்த எண்டு. பெரிய பிஸ்னஸ் மேன் அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். வரவு செலவை பற்றிலாம் பேசுகிறேன். அதை விடுங்க சார், அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், அதில் பக்காவை செட்டில் பண்ணிடுறேன். போங்க சார், போங்க. நினைச்சேன் அட என்ன நினைச்சேன், அடைஞ்சுக்குள்ள 2 பேரும் யார நினைச்சேன். அண்ணே தீப்பிடி கொடு. ஏய், உனக்கு வீடு வாசலாம் இல்லையா? எந்த ஊரப்பா? ஊரில் 144 போட்டிருக்காங்க, உனக்கு தெரியாதா? ஊருக்காரங்களுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை. எந்திரிச்சு போயா. சே, கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இருக்கு. ஏய், எந்திரிச்சு போயா, இங்கே உட்காராத. பெருசு தூக்கம் ஓவராக வருது பெருசு. இப்படி சேர்ந்து போகிறேன். தூங்குறத வாரு, இங்கிருந்து தான் வர்றாங்களோ. அண்ணன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்த வேலையை முடிக்கிறேன் தேசே. பாலா போன சுகர் வந்ததும் போதும், முத்திரம் போனதும் போதும். இந்த நேரத்தில் இந்த வண்டி எங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க? உங்கள் ஊரில் பாதி பேர் தூக்கம் வராமல் விளையாடுத்திடுவாங்க எவ்வளோ இருக்கு. அந்த விவரம் ஒன்று பத்தாது, நீ வேலையை பாரு. அண்ணே கிளம்புறேன். குட் மார்னிங். என்ன எங்கிட்டா போனாங்க இவங்க? பக்கா மச்ச கிரேனை வச்சு சென்ட் எடுத்துருக்கானுங்க. என்ன பழம் நல்லா இருக்கியா? நேற்று தானே பார்த்தேன், எனக்கு என்ன கேடு? நேற்று சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். ஹாய் கண்ணிலே நீ
எப்படி இருக்க? இருக்கேன். சரி கல்யாணி வர சொல்லு. ஆமா, அவனா உனக்கு வரவா? அப்படிதான் வச்சுக்கேன் இப்போ. பழம் நல்லா இருக்கியா? கல்யாணி, தேச கூப்பிடாண்டி. 5 நிமிட்ஸ். இந்த கல்யாணி பாம்பு பேண்ட்லாம் போட்டு கெட்டப்பே மாத்திட்டேன். எங்க வாங்கின? கஸ்டமர் தேவை எங்கள் சேவை. சிறப்பு. சரி ஒரு சின்ன வேலை இருக்கு, எப்படி தருமா? இல்ல, ஒரு புது கஸ்டமருக்கு வெயிட்டிங். சரி நான் கிளம்புறேன். ஏய், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடலாமா? வா. ஓகே பாய். கல்யாணி, நான் உனக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசு ஒன்று தரலான் இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி ஒரு பரிசு உனக்கு எவனுமே தந்திருக்க மாட்டேங்க. என்ன லுக்குறா? கல்யாணி, இந்த புள்ளைய உனக்கு பிடிக்கும்ல? நீ கூட பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்க. நானா? நான் கூட பார்க்கறதுக்கு தொப்பில சல்மான் கான் மாதிரி இல்லை? பொய்யெல்லாம் நல்லா தான் சொல்ற. நீ என்ன லவ்வா பண்ற? அப்படிதான் வச்சுக்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. நீ எத்தனை நிமிஷத்துக்கு? என்ன எப்படி கேட்ட? உசுருல வரைக்கும் நம்பிட்டேன். கிருகிருன்னு வருதையா? 2 டீ சொல்லு. கிடுகிடுதான். கையில் ஐஸ் வச்சுக்கிட்டே டீ சாப்பிடுவியா? வா வா, 2த்தையும் ஒன்றா சாப்பிட்டா தான் என்ன? டீ தானே கேட்ட, கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தரவா? வாங்க சார். நையா, நேற்று விரட்டினே, நீ சொல்லிவிட்டா? அத்தாடி, அந்த நெக்லஸ் பாருங்க. இவ்வளோ பாரியா? ஏக்கா, இது எவ்வளோ காசு? ₹2,00,000. ஆத்தாடி, அப்போ இந்த கடை அடங்கொன்னியா ராயப்பருவாப்புல நீயே கேட்டுக்கோ. மா பத்திரமாவேம்மா. போட்டு காசு தேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிராம்ல வெயிட்டா ஒரு மூக்குத்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மூக்குத்தி அங்க பாருங்க சார். ஹாய், அந்த மாதிரி மாலை எனக்கு எப்போ வாங்கி தருவது சார்? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்ச கல்யாணி, வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் தெரியும். அதுக்காக நம்ம மனசை நம்ம அலைய விடுறது. இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய மாலையை எனக்கு காசு கொடுத்து வாங்குறது சுத்தமாக விருப்பமே இல்லை. நீ முதல்ல மூக்கத்தியை பாரு. ஹாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா சாமியும் செய்யணும். நல்லா இருக்குல்ல? சிறப்பு. தேங்க்யூ மேடம். அப்போதான் ஏதோ நீ கேட்ட? எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருவியான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? சரி, அன்னைக்கு நான் வந்து இந்த மூக்குத்தியை போட்டுக்கிறேன். அண்ணே இதை பேக் பண்ணனே. லாட்ஜில் விட்டுறேன். அப்படியே வரேன் தேசு. மறக்காம நாளைக்கு கல்பாலத்து வந்துரு. சரி. இந்த தடவை நான் போலீஸ்கிட்ட மாட்டவே மாட்டேன். ஏன்னா என் பிளான் அப்படி. அசத்தல் அழகிகள். நகலனே, படம் எப்படி இருந்துச்சு? பிச்சிட்டாங்க தேசு. அடிச்சா ஆம்பளை, அணைச்சா பொம்பளைன்னு என்ன மாதிரி டயலாக் பேசி திருடாளுக எப்பா. இப்போ புரியுதா இந்த படத்துக்கு ஏன் உன்னை கூட்டி வந்தேன்னு? பிரச்சனையே இல்லாமல் சிறப்பாக செட்டில் ஆகிறோம். பிரச்சனையே இங்கதே. எப்படி படப்படன்னு அடிக்குதுன்னு பாரு. பயப்படாத கல்யாணி, காரியத்தில் கண்ணா இருக்கணும். உன் பாடி இருக்குதே, அது திருடுறதுக்கு ஏற்ற பாடி. உன்னை பொட்டலமா மடிச்சு எந்த பொந்துக்குள்ள போட்டலாம். நீ என்ன மடக்கிறதுலே இரு. இப்போ நான் ரெடி இல்லை, நாளைக்கு வச்சுக்கலாமா? மூட மாற்ற விட்டுறத தேசு. நாளைக்கா? ஆமா கல்யாணி, நான் ஜோசியர்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன்.
இனிதான் ரொம்ப நல்ல நாள். நீ முத கதவை திறந்து உள்ளே போகிற வரைக்கும் நான் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு திரும்பவும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. இப்போ ஏன் தேச வளர்ற? இதோட 10 தடவை கேட்டேன். நைனா கடையில் சாப்பிட்ட பரோட்டா கூட செமிச்சு போச்சு. வெரி குட். அப்போ தான் நீ ஆக்டிவாக இருப்பேன். இந்த படத்தில் வர ஹீரோயின் மாதிரி. இந்த பாரு, கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் நகையெல்லாம் போட்டு கண்ணாடி முன்னாடி மினிக்கிட்டு இருக்காத. போனோமா சட்டு போட்டுன்னு சொல்லியை முடிச்சோமா வந்தமான்னு இருக்கணும். புரியுதா? நாளைக்கு நம்ம 2 பேரும் பணக்காரங்களா இருப்போம். என்ன தேச? பகுமான கோழி பறந்து பறந்து முட்டை போடுமா. அப்படி முட்டை போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? முட்டை கீழே விழுந்து செதறி உடஞ்சிரும். முதல்ல கொடுத்த ப்ராஜெக்டை ஒழுங்காக முடி, அப்புறம் கனவு காணலாம். புரியுதா? வாப்போ. இவனை நான் 1 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளு. மணி 1 ஆச்சு, அலாரம் அடிக்கும் பாரு. அவன் சுகர் பேஷண்ட்டு. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1க்கு போவான். அவன் பாத்ரூம் போயிட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேப்பில் தான் நீ உள்ளே போகிற. அடுத்து 2 மணி அலாரம் அடித்ததும் கம்மக்கமாக வெளில வந்துடு. ஓகே? உள்ளே போய் நகையெல்லாம் திருடிட்டு ப்ராஜெக்டை சக்ஸஸாக முடிச்சிரு. வழக்கமாக தங்குற லாட்ஜில் தங்காமல் வேற ஒரு புது லாட்ஜில் தங்கிடு. நாளைக்கு காலைல ரூமை காலி பண்ணிட்டு நம்ம வழக்கமாக மீட் பண்ணுமே அந்த இடத்துக்கு வந்துடு. மற்றதெல்லாம் காலைல வந்து நான் பேசிக்கிறேன். போதும்யா, எத்தனை வாட்டி தான் அதையே சொல்லிட்டு இருப்பேன். வா கிளம்பலாம். என்ன இவ்வளோ தைரியமாக போகிறா? அசத்தல்ல இருக்காது, ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. அந்த 2 லட்சம் ரூபா நெக்லஸ் மட்டும் மறந்துடாத. சரியா? போ. கடவுளே, இது வரைக்கும் எத்தனையோ கடையில் திருடிருக்கேன். எனக்கு விதவிதமாக ஜெயில் தான் காமிச்சிருக்கே தவிர நீ எனக்கு எதுவுமே செஞ்சதில்லப்பா. ஆனால் இந்த தடவை நானே ஜெயிலுக்கு போகிறேன். தயவுசெய்து இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்லா முடிச்சு கொடுத்துருப்பா. ஓம் முருகா அரோகரா. வந்து தோலா ஸ்டேஷனுக்கு நடடா. ஏறு ஏறு. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. நீங்க ஏறுங்க. நீ ஏறப்பா. நான் கடைசி ஜன்னல் ஓரமாக உட்காந்துக்கிறேன். போங்க போங்க. வண்டி வண்டி. போலாம். ரைட். சார் வில்லங்கத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். போய டேய், சவுளி கடை கண்ணாடி ஏன்டா உடைச்ச? குடிச்சா பெரிய தாட்டியாரா நீ? சிலுவா பேந்து போகும். நீங்கள் வேறு சார், அவன் சரக்கே சைடு இஸ்லாமல் இருக்கான். அவங்க என்னன்னா பொம்மைக்கு 2000 ரூபா ட்ரெஸ் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேங்க. மீசவுலேருந்து ஆம்பளைந்து கோவம் வரணும் சார். வாயில் ஏதாவது திட்ட போகிறேன் பாரு உன்னைய. திட்டுங்க சார். நீங்கள் என்ன நல்லா திட்டுவீங்க, அப்புறம் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க. உன்னைய 75 போட்டு நாளைக்கு கோர்ட்டில் உடைய ஃபைன் கட்ட விட்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். சரி, சாப்பாடு சொல்லிட்டு போங்க. ஸோ கொடுமாடா. டேய், நீ எப்படா இங்க? டேய், அதுக்கு முன்னாடி உன்னையே கேட்குறேன், நீ எப்படா இங்க? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி போறவன். கல்யாணம் பண்ணிக்க போகிறவள ஏன்னா கட்டி போட்டிருக்க? டேய், நீங்கள் 2 பேரும் என்ன கூட்டு கல்யாணம் பண்ணிங்களா? யோ, நடக்கதை பார்த்தா இந்த 2 பேர்த்தையும் கட்டி வச்சிருக்கான் போல. யோ, என்னையா செய்றான்? அவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவனே அவனை அடிச்சுக்குவேன். நான் எப்படி பார்த்தா நம்ம 2 பேர் தான் அவனை அடிக்கணும். வா. இவனை என்னையா பண்ண? திவ்யா, திவ்யா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கடா எங்கள்ட்ட? பயப்படாத, பதறாத. நம்ம மேட்டர் இங்க ஒளிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்க தூங்கி இருந்துச்சா என்னைய சுத்தி இவங்க நிக்கிறாங்க. திவ்யா, 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 வா வா. இவங்க என்ன கடத்துனீங்க? ஏன்டா இவங்க கோல்டு செயினை கேக்குறாங்க? இங்க என்னதாண்டா நடக்குது? சாவி போட்ட கோல்டு செயினா? ஏன் தெரியல, நேத்து நைட்டே அதை கழட்டி வச்சுட்டேன். செயின் அத்தாலே முடிஞ்சிச்சு. எதுக்காக இந்த பொண்ணு என் கூட இருந்த?
டேய் எங்கடா கோல்டு செயினை காணோம்? ரதியாட்டம் இருக்காளே. என்ன பண்றது? நமக்கு மீனாட்சி பெண் அல்ல. என்கிட்ட நிறைய அழகு இருக்கா, இவகிட்ட பெரிய படிப்பு இருக்கா, ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இவளை கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? அதேதான். எங்க? எப்போ? நம்ம ரகசிய இடம்டா. டேய் கழுத்து வலிக்குதுடா, கண்டதும் காதல அவனுக்கு. என்னையா பேசுற? திவ்யா 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 டேய் இப்போ ஸ்ப்ரே அடிச்சா பேப்பையில ராயப்ப காரில் போதைப் பொருளை பதுக்கி வச்சு உனக்கே தெரியாமல் வெவ்வேறு இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்கேன். ஓ, அதை இவன் 2 கண்ணால் பார்த்துருக்கேன். பாவி ராயப். மதனே, நாம் ஒன்று கேட்டால் இவன் வேறு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒன்றும் சாவி செயினை தேடி போயிருக்க மாட்டான். இதில் வேறு ஏதோ மேட்டர் இருக்கு. சொல்கிறா சொல்கிறாடா. என்ன தவிர்க்கிறேன்? என்னடா மலைமலையாக வரைஞ்சி வச்சிருக்கேன்? என்னடா மதுரை இருக்க மலையெல்லாம் காலி பண்ணி காசாக்கலாம்னு பார்க்குறியா? ஏற்கனவே பாதி மலையை காணும், பிளான் வேலைக்காவது. அதுக்கும் மேலையா? மதனே, இவனை நம்பலாமா? இவனை நம்பி நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்குறது? நம்மளாம் ஒரே ஊருக்காரங்க தான்யா, ஒருத்தர் ஏன் மொத்த போகிறோம், பண்ணி தான் பார்ப்போம். சரி, ஓகே, டன். ஓகே, நான் போய் நம்ம மேட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அப்பையிலேருந்து கல்யாணி மேட்ருங்குது, என்ன அது? அது ஒன்றும் இல்லைடா, நாங்கள் 2 பேர் சேர்ந்தா ராயப்ப நகை கடையை கொள்ளடிச்சோம். ஏய், அப்போ நீங்கள் தான் கடையை போட்டதா? ஆமாம், அது மட்டும் இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ, நான் கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணு இவ தான் இனிமே உங்களுக்கு அண்ணி. டேய், இப்போதான் அண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னடா ஐஃபை உனக்கு? என்னது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா தக்காளி? டேய் சரி வா போ. ஏய் இருப்பா, இதெல்லாம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா செவஞ்சிருமேக்கோட சோனியா அகர்வால் மாதிரி இதெல்லாம் வேணாம், மனசுக்கு வச்சுக்காத, உனக்கு நம்ம இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாற்றிவிடுவா. நான் போய் அவளை என் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி. டேய் என்னடா இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க,